5 வருஷம் ஆட்சி இருந்த வரைக்கும் தான் ஊடகங்கள் இதே பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ ஆட்சி முடிஞ்சிச்சு, முதலமைச்சராக வேற ஒருத்தர் வந்துட்டார். இனிமேலாவது கொஞ்சம் தெளிஞ்சு எழுந்து வாங்க. இனிமேலாவது இருக்கிற விஷயங்களை ஓப்பனாக பேசுங்க. அதாவது மக்கள் மிகப்பெரிய அளவில் எறும்புகளும் புழுக்களுமாக நசுக்கப்பட்டார்கள். அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை பிரச்சனை, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மக்கள் மனசில் இருந்தது. ஊடகங்கள் அதை பேச விடலை, பொது புத்தி அதை பேச விடலை. ஆனால் மக்கள் தீர்ப்பு கொடுத்தாங்களா? தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இனிமேலும் அது ஒரு இல்லை சார், எந்த பிரச்சனையும் ஆன்டி இன்கும்பன்சியே இல்லாத மாதிரி எல்லாம் பேசுனீங்க. இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆன்டி இன்கும்பன்சி வெளிப்பட்டிருக்கு. திமுக வேணான்னு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த வாக்குகள் என்டிஏவுக்கு போயிருந்தாலும் சரி, அல்லது ஆட்சி அமைத்திருக்கிற விஜய் அவர்களுடைய கட்சிக்கு போயிருந்தாலும் சரி. ஆனால் திமுக வேணாம் தானே போட்டிருக்காங்க. இது விஜயுடைய வெற்றிக்கு முழு முதற் காரணம் திமுகவுடைய எதிர்ப்பலை. திமுகவினுடைய மோசமான மக்கள் விரோத, பெண்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற, போதைப்பொருள் பரவலை ஏற்படுத்திய காட்டாட்சி தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை இந்த அளவிற்கு வெற்றி பெற செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை. மக்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.